டாலஸில் ஒரு ஸ்னோயி டே பார்க்கலாமா? நானும் ஸ்டார் சேஃபில் ஒரு ஸ்னோ ஃப்ளேக்காவது கையில் விழுன்னு பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் எதுவுமே கிடைக்கலங்க. பட் இங்கே பாருங்களேன், ஃபுல்லாக ரோட்டில் ரூஃப்லலாம் பனி படர்ந்து அப்படியே பார்க்குறக்கு ஒரு வின்டர் ஒண்டர்லேண்ட் மாதிரி அழகாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிது. பட் செம்ம குளிருங்க. 5 மினிட்ஸ்க்கு மேலே வெளியே நிற்கவே முடியல. ஆனால் அதெல்லாம் என் பையன் கண்டுக்கவே இல்லை. அவன் நேற்றிருந்து ஸ்னோக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அவனுக்கு ரொம்ப பிடிச்சிது. அவன் ஒரு ஸ்னோமேன் பண்ணணுன்னு ஆசைப்பட்டான். ஆனால் இது ஃபுல்லாக ஸ்லீட் தான், ரொம்ப ஸ்லிப்பரியாக இருந்துச்சு. அது எதுவுமே சேர்த்து ஸ்டிக் ஆகவே இல்லை. அதனால நாங்கள் ஸ்னோமேன்லாம் எதுவும் ட்ரை பண்ணல. எங்கள் மாமாவுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்னோ பார்க்குறது. அவருக்கு ரொம்ப பிடிச்சிது. அவர் வீடியோ கால் பண்ணி ஒவ்வொரு ரிலேட்டிவ்க்காக காமிச்சிட்டு இருந்தார். இங்கே பாருங்கள் ஸ்னோன்னு சொல்லிட்டு. ரொம்ப நேரம் அவர் வெளியே இருந்தார். அத்தைக்கு 5 மினிட்ஸ்க்கு மேலே இருக்கவே முடியலைங்க. செம கோல்டு. அவங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு உள்ளே போயிட்டாங்க. இங்கே பாருங்கள், ஸ்லோ மோஷன் வீடியோவில் அந்த ஸ்னோ ஃப்ளேக் கீழே விழுறது எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு. சுற்றி எல்லாருமே வந்து வெளியே பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்களாம் ஃப்ரைடேலேருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். ஆஃபீஸ்க்கெலாம் வர வேணாம், தேவையில்லாமல் ட்ராவல் பண்ண வேணான்னு சொல்லிட்டாங்க. நியூஸ்லாம் பார்க்க பயமாக இருந்துச்சு. வாட்டர் ப்ராப்ளம் இருக்குது, கரண்ட் இல்லைன்னுலாம் போட்டிருந்தாங்க. என்ன பண்ணுவோமோன்னு பயந்துட்டு இருந்தோம். பை காட்ஸ் கிரேஸ் நம்ம வீட்டில் வாட்டர் இஷ்யூவோ இல்லை கரண்ட் இஷ்யூவோ எதுவும் இல்லை. இட் வாஸ் அ வெரி ரெஸ்ட்ஃபுல் வீக்கெண்ட்.